ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். வெண்டைக்காய் பார்க்குறதுக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதை வச்சு தான் இன்றைக்கி வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்ய போகிறோம். இது எல்லாமே நான் வீட்டு தோட்டத்தில் பறித்தது. இப்போ வெண்டைக்காவை கட் பண்ணிடலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் கட் பண்ணி எடுத்துடலாம். கிராஸில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இந்த ஷேப்பில் இருக்கணும். எல்லா வெண்டைக்காயையும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெறும் கடாயில் நம்ம வதக்கி எடுத்துடலாம். ஏன் வதக்கணும்னா இதில் உள்ள வழவழப்பு தன்மையெல்லாம் போயிடும். அதோட நமக்கு வெண்டைக்காய் உடையாமல் நமக்கு அப்படியே முழுசாகவே இருக்கும். இப்போது 5 மினிட்ஸ் நம்ம வதக்கி எடுத்துடலாம். அவ்வளோதான். கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சேர்த்ததும் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக வெந்தயம் பொரிய விடலாம். புளிக்குழம்புக்கு எப்போவுமே வெந்தயம் தான் சேர்க்கணும். வெந்தயம் பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம், ஒரு கையளவு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். 10 பல் பூண்டு நல்லா தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி நீள்வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். இது கூடவே காரத்துக்காக பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். இந்த மாதிரி நீள்வாக்கில் 2ஆக கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிடலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் நம்ம தக்காளியை ஆட் பண்ணிடலாம். மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் 3 சேர்த்துக்கலாம். பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா 2 சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா குழைவாக வேகணும். அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயையும் இதில் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஆல்ரெடி நம்ம வெண்டைக்காயை நல்லா வதக்கி தான் வச்சுருக்கோம். அதனால் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. இது எல்லாம் ஓரளவு வதங்கினதும் காய்க்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு மசாலா பொருட்களை ஆட் பண்ணிடலாம். புளிக்குழம்புங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் 2.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 2.5 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளையும் சேர்த்துட்டு எண்ணெயிலேயும் நல்லா மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடலாம். மசாலாவோட பச்சை வாசனை போனால் தான் நமக்கு குழம்பு நல்லா சூப்பராக இருக்கும். அந்தளவுக்கு மசாலாவை எண்ணெயிலேயே வதக்கிடணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை நமக்கு எப்போவுமே வரக்கூடாது. இது எல்லாம் ஓரளவு வதங்கினதும் லெமன் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே கரைச்சிட்டு ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம புளியை ஆட் பண்ணியாச்சு. நமக்கு குழம்பு எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அந்தளவுக்கு கொஞ்சமாக தண்ணியே சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுறலாம். உப்பு இல்லைன்னா உப்பு போட்டுக்கோங்க. கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. காயும் நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் புளிக்குழம்பு செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.